Greetings and welcome to Her Faith Corner. இது வந்து ஒரு தமிழ் டிவோஷன், ஒரு சின்ன டிவோஷன் தாட். இந்த தாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 11 வந்து அந்த டவர் ஆஃப் பேபிள் கட்டுறாங்க. ஜனங்க எல்லாம் சேர்ந்து 11:4 சொல்லுது, நமக்கு ஒரு பேரை நம்ம உண்டாக்கிக்க நம்ம இந்த டவரை கட்டலாம் அப்படின்ட்டு. பட் இதுல கட்டும் பொழுது இந்த கட்டுமான பணியில இந்த ஓல்டு ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த செங்கல் அந்த கல்லை எடுத்துட்டு போகிறதுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, அதை எடுத்துட்டு போகும்போது, ஏன்னா நிறைய மாடிகள் அடுக்குகள் வர வர அந்த கல்லை டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துதான். பட் அந்த கஷ்டமா இருக்கிறதுல சப்போஸ் ஒரு மனுஷன் அங்கேருந்து தவறி கீழே விழுந்தாலும் அது வந்து ஒரு பெரிய இழப்பா பார்க்கல. பட் அங்க போய் சேர வேண்டிய கல்லு வந்து உடையாம போய் சேரணும் அப்படின்றதுதான் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு எண்ணமா இருந்துதான். சோ அதை பார்க்கும்போது அதனாலதான் கர்த்தருக்கு அது ஒரு அருவருப்பான காரியமா இருந்திருக்கும். அதே நேரம் மனுஷன் தன்னை மேட்டிமைப்படுத்தி கொண்டதுனால கடவுள் இறங்கி வந்து அந்த குழப்பத்தை உண்டாக்குனாரு. பட் இதுல என்ன பார்க்க வரோம், ஒரு லைஃப் பிரின்சிபல் நம்ம இதுல ஒரு வைஃபா ஒரு அம்மாவா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு இடங்கள்ல நம்ம வந்து ஒரு விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணணும். அப்ப அந்த பண்ற இடங்கள்ல மத்தவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணா என்ன, மத்தவங்க என்ன ஃபீல் பண்ணா என்ன, எனக்கு அதுக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து வேலை முடியணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை வந்து நம்மள நிறைய இடங்கள்ல நம்ம ஃபாலோ பண்றோம். நானே இது நம்மளை குற்றப்படுத்திக்க இல்லை, பட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு அம்மாவா சரி நம்ம கிச்சன்ல இருக்கும்போது ஒரு நம்ம சின்ன குழந்தை வந்து ஹெல்ப் பண்ண வருது. பட் நான் வந்து ஹெல்ப் பண்றேன்ட்டு ஆசையா வருது, பட் குழந்தைக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ நிறைய இடங்கள்ல அதை பண்ற வேலையை ஸ்பில் பண்ணிடவோ இல்ல இன்னும் மெஸ் பண்ணிடவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த இடங்கள்ல நிறைய நேரம் அம்மாக்களா ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான், எரிச்சல். இப்போ இந்த வேலையை நானே பண்ணிடுவேன், நீ இன்னும் என் வேலையை ஜாஸ்தி பண்ற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கெப்பாசிட்டியை நம்ம ஒர்க் பண்ணி, நம்ம பக்கத்தையும் கடவுள் ஒர்க் பண்றாரு ஒரு அம்மாவா. என்ன, நமக்குள்ள பொறுமை என்ற ஒரு சின்ன சின்ன லிட்டில் பேபி ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்றாரு. எப்படி அந்த குழந்தைக்குள்ள ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து பெர்ஃபெக்ஷன், கிச்சன்ல நானும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தை எடுக்கிற பேபி ஸ்டெப்ஸ் வளர்ற போல நம்மளும் இந்த பக்கத்துல வந்து பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து பொறுமையில வளரலாம் அப்படின்றதுதான் கடவுள் வந்து நம்ம கிட்ட விருப்பப்படுறாரு. இது வந்து ஒரு தாயா மட்டும் இல்ல, இதே இந்த எப்படி ஒரு பர்சனை பெர்ஃபெக்ட் நான் எதிர்பார்த்தது இது, நீ இதை பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எனக்கு நீ முக்கியம் இல்ல, எனக்கு இந்த வேலை முக்கியம் அப்படின்ட்டு ஒரு மனைவியா ஒரு தாயா இல்ல ஒரு டீனேஜ் குழந்தை கிட்ட வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கறோம். அப்ப வந்து அதை அவங்க பூர்த்தி செய்யாத பொழுது இல்ல எல்லா நேரமும் ஒரு வேலையை கொடுத்தா அதை எப்பவுமே தாமதிச்சு செய்யற ஒரு பர்சனை பத்தி நம்ம நினைக்கும் பொழுதும், அதை நானே பண்ணிட்டு போறேன், அவங்க எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து விட்டு வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புறாரு. இந்த ஒரு பிரின்சிபல் நம்மளுடைய லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேவை. எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கிற பெர்ஃபெக்ஷன் இல்ல நான் எதிர்பார்க்கிற பெர்ஃபார்மன்ஸ் இவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றத விட நம்ம இறங்கி வந்து அந்த இயலாமைக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்றதுதான். இதுக்கு ஒரு பர்சனல் டெஸ்டிமனியா எங்க வீட்டுல நடந்தது ஒரு விஷயத்த நான் சொல்றேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க குழந்தைங்களை நாங்க ஹோம் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வீடு வந்து அவ்வளவு கிளீனா இருக்காது. ஏன்னா குழந்தைங்களுக்கு டீச் பண்றது பிளஸ் நிறைய வேலைகள் இருந்ததுனால அவ்வளவு கிளீனா வைக்க முடியல. சோ ஆனா எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருந்தது, ஏன் வீடு கிளீனா இல்ல அப்படின்ட்டு. பட் இந்த இடங்கள்ல அந்த எதிர்பார்ப்பை சந்திக்கவே முடியல. பட் ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது, அது எங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கணவர் வந்து சத்தமே போடாம ஒரு 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 விதமான ஏன் பண்ணலன்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம இறங்கி வந்து அவரே வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு என் இயலாமைய பெருசா ஆக்காம அவர் இறங்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால எல்லா இடத்துலயுமே ஒரு குத்தி காமிச்சோ இல்ல காண்பிச்சு நீ பண்ணல பாரு நான் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட கிடையாது. ஒரு சத்தமே போடாம வந்து எங்கெங்கெல்லாம் குறைகள் இருந்ததோ அதை அவர் வந்து நிறைவு செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வந்தது. எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, பட் அது ஏன் இல்லைன்னு கேட்கறத விட
அதை அலாங் சைடா வந்து ஹெல்ப் பண்ணி என்னை வந்து தூக்கி விட்டதை பார்க்கும் பொழுது நீங்க நம்பினா நமக்கு இன்னி வரைக்கும் எங்க வீட்டுல வரும் பொழுது எப்பவுமே வீடு கிளீனா இருக்கணும் அப்படின்றத வந்து கடவுள் எங்க இருதயங்கள்ல ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலயும் அதை ஒர்க் பண்ணியிருக்காரு. சோ இதுல இருந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. பட் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அப்ப இயலாமையா இருக்கிற மக்கள் யாரா இருக்கட்டும், அது குழந்தையா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு கம் அலாங் சைட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கெப்பாசிட்டியை ஜாஸ்தி பண்ணி இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வர கடவுள் நமக்குள்ளேயும் பொறுமையை வேலை பண்றாரு. சோ இந்த தாட் உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா இருந்ததுன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.